பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸின் 86வது பிறந்த நாளையொட்டி கோவை மாவட்ட பாமக சார்பில் தடாகம் சாலையில் உள்ள அரசு ஆதரவற்றோர் இல்லத்தில் காலை உணவு வழங்கப்பட்டது. மாவட்ட செயலாளர் கோவை ராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். ஈரோடு மாவட்டம் பவானியில் முன்னாள் மாவட்ட செயலாளர் யோகப்பிரபு தலைமையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரிசி, பருப்பு உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. மாநில துணைத் தலைவர்கள் பரமசிவம், வெங்கடாசலம் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். ஈரோடு மாநகர் மாவட்ட பாமக சார்பில் கோவிலில் சிறப்பு வழிபாடும் பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. மாவட்ட செயலாளர் ராஜு, மாவட்ட தலைவர் பிரபு உள்ளிட்ட நிர்வாகிகள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் உள்ள முதியோர் இல்லத்தில் உழவர் பேரியக்கம் சார்பில் உணவு வழங்கப்பட்டது. மாவட்ட செயலாளர் ரமேஷ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். உணவு அன்னதானம் வழங்கப்பட்டு மகிழ்ந்து வருகிறோம். இந்த இல்லத்தில் உள்ள முதியோர்கள் அனைவரும் மருத்துவர் ஐயா அவர்களை பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்தினார்கள். நாங்களும் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சியினர் அனைவரும் மருத்துவர் ஐயா அவர்களை பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்குகிறோம். சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு இன்று தடாகம் சாலையில் உள்ள முதியோர் இல்லத்தில் உணவு வழங்கி சிறப்பித்தோம். மற்றும் கோவை பாமக கிழக்கு மாவட்டம் சார்பாக மருத்துவர் ஐயா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க மருத்துவர் ஐயா, வளர்க பாட்டாளி மக்கள் கட்சி. திருச்சி உறையூர் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்திய பாமகவினர் பின்னர் மரக்கன்றுகள் நட்டும் கட்சிக் கொடி ஏற்றியும் கொண்டாடினர். திருச்சி தெற்கு மாவட்ட பாமக சார்பில் 30 இடங்களில் கொடியேற்றப்பட்டது. மேலும் திருச்சி பெல் தொழிற்சங்கம் சார்பில் மாணவ மாணவியருக்கு காலை உணவு வழங்கப்பட்டது. கடந்த 10 ஆண்டு காலமாக ஐயாவோட பிறந்தநாள் அன்று இந்த சீர்திருத்த பள்ளியில் இருக்கும் 50 குழந்தைகளுக்கு காலை சிற்றுண்டி, அன்னதானம் தொடர்ந்து ஐயாவோட பிறந்த நாளை முன்னிட்டு இந்த குழந்தைகளுக்கு வழங்கி வருகிறோம். இந்த குழந்தைகள் மூலமாக மருத்துவர் ஐயா அவர்கள் பல்லாண்டு காலம், மேலும் 100 ஆண்டு காலம் ஐயா வாழ வேண்டும். ஸ்ரீரங்கம் தொகுதியில் கம்பரசம்பேட்டை, ஜீயபுரம், பெருகமணி, பெட்டவாத்தலை போன்ற அனைத்து நகரப் பகுதிகளிலும், ஒன்றிய பகுதிகளிலும், பேரூர் பகுதிகளிலும் கொடியேற்றி இனிப்பு வழங்கி இன்று மருத்துவர் ஐயா நீண்ட காலமாக வாழ்ந்து இந்த தமிழகத்துக்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கும் பெருமை சேர்க்க வேண்டும், வழிகாட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்று ஒன்று திரண்டு ஆங்காங்கே அனைத்து பகுதிகளிலும் சிறப்பாக கொண்டாடி வருகிறோம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் பசுமை தாயகம் நாளையொட்டி மரக்கன்றுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரைப்பட இயக்குனர் கௌதமன் பங்கேற்று பொதுமக்களுக்கு மரக்கன்றுகளை வழங்கினார். எவன் ஆட்சிக்கு வந்தாலும் கொள்ளையடிக்கிறான்னா இவனெல்லாம் சுற்றுச்சூழலை பாதுகாத்து புவி வெப்பமாக தடுக்கிற கூட்டம். இந்த கூட்டம் கனிம வளங்களை யாரு வெட்டி எடுக்கிறது? இன்னைக்கு மலைகள்ல இருக்கிற எங்களுடைய மக்கள், பூர்வகுடி மக்கள் அடிச்சு துரத்துறது யாரு? அப்ப மணலை திருடுறது யாரு? குடிக்க வச்சு கொல்றது யாரு? ஆக மண்ணையும் அழிச்சு மலடாக்கி, மனிதர்களையும் மலடாக்கி, இந்த மண்ணில் அதாவது மனிதர்கள் மட்டுமில்ல உயிர்களே வாழ தகுதியற்ற ஒரு நிலையாக மாற்றுகிறது இந்த ஆட்சியாளர்கள். மேட்டூர் அருகே PN பட்டியில் பசுமை தாயகத்தின் தலைவர் சௌமியா அன்புமணியின் பிறந்த நாளையொட்டி பேரூர் செயலாளர் லூதின் குமார் தலைமையில் நேற்று மாணவர்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. தருமபுரியில் நகர்ப்புற வீடற்றோருக்கான இலவச விடுதியில் 10 நாட்களுக்கு தேவையான மளிகை பொருட்களை பாமக நிர்வாகிகள் வழங்கினர்.